அங்கே யாருமே வெயிட் பண்ண வேண்டாம் சார். தயவுசெய்து போயிருங்க. அவங்க ஃபேமிலி உள்ளவங்க மட்டும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இங்கே யாரும் நிற்காதுங்க. இன்னைக்கு அப்படியே போயிருங்க, கலைஞ்சு போயிருங்க. அப்படியே பின்னாடி சீட்டில் உட்காருங்க சார் ப்ளீஸ். அங்கே உட்காருங்க. திருப்பி நாங்கள் அவங்க வர சொன்னாங்கன்னா சொக்க தங்கமாய் கருப்பு வைரமாய் மின்னியவர், ஜொலித்தவர். இறுதி யாத்திரை முடிந்து இறுதிச் சடங்குகளில் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். தேமுதிகவுடைய தொண்டர் அணியினுடைய சார்பில் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். இதற்கு முன்பாக அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. காவல்துறையினர் தன்னிச்சையாக அரசு மரியாதையை தாண்டி தன்னிச்சையாக மரியாதை செய்தார்கள். அதன் பிறகு இப்போது குடும்பத்தில் மிக நெருக்கமான நபர்கள் இறுதி விடை கொடுத்து வருகிறார்கள். அதையும் நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். இன்னும் சில நொடிகள் மட்டும்தான். அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இதற்காக மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. மதுரையில் அவருடைய தம்பி, இன்னும் சில குடும்ப உறுப்பினர்கள் நேற்று அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. விஜயகாந்த அண்ணனாக சகோதரனாக பார்த்தவர்கள் எல்லாம் இறுதியாக இது போன்ற நிலையில் பார்ப்பது கடினமான சூழல். அதுவும் அவரை பார்ப்பது இன்னும் சில நொடிகளுக்கு மட்டும்தான் முடியும். இறுதி யாத்திரைக்கு தயாராகிவிட்டார் கேப்டன் விஜயகாந்த். அப்படி விட்டாதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.